துளாராசி பெண்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகமாக அன்பையும் காதலையும் எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய நபர்கள்ல முதலிடத்தில் வரக்கூடிய பெண்கள்ல இந்த துளாராசி பெண்களும் வருவார்கள். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற மார்ஸ் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் வந்து நீசம் அடைகிறது, இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் வந்து உச்சம் அடைகிறது. அப்போ 4ஆம் இடம்ங்கிறது இவர்களுடைய வீடு. என்னாகும், இவர்களுடைய வீட்டில் 99% ஆண்களுடைய டாமினேஷன் தான் அதிகம் காணப்படுகிறது. இப்போ இந்த டாமினேஷனை சகிப்புத்தன்மையுடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு ட்ராவல் ஆகிறது. இல்லைன்னா பொதுவாகவே இந்த இன்லாஸ் ப்ராப்ளம், மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, ஃபேமிலி லைஃபே எனக்கு பிரச்சனை சார் அப்படின்னு அதிகமாக புலம்பக்கூடியவர்கள் இந்த துளாராசி பெண்கள். பிஃபோர் திருமணம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் இந்த காதலினால் ஈர்க்கப்பட்டு அப்படியே ஒரு மயில் இறகால் வருடுவது போல், ஒரு தேவதை போல் வர்ணிக்கப்பட்டு அப்படியே ரொம்ப தூக்கி தாங்கி அப்படியே பத்திரமா பாதுகாப்பாக பயணிப்பது போல் பயணித்து திருமணத்துக்கு பிறகு இது எல்லாமே ஆப்போசிட் ஆகி ஏண்டா திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம். அதிகமாக இந்த திவ்யாலாம் இப்போ நான் சொன்ன பிரச்சனையில் தான் வந்து சிக்குகிறார்.